சித்தர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மதம் எது? சிவனை வழிபடுறவங்க தான் சித்தர்களாக இருக்காங்க. நான் விஷ்ணுவை வழிபடுகிறேன், ஆனால் நான் ஒரு சித்தர்னு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, அது சித்தர் இதிலே வரவே வராது. ஒட்டுமொத்த கான்செப்டையும் சித்தர் என்றாலே சிவனை நோக்கி ஏன் நகரு. அப்போ என்ன, அந்த சித்தருடைய வாழ்வியல் எல்லாமே சிவனியத்தோடு தொடர்புடையது. இப்போ தவம் இருந்தால் ஒருத்தன் நல்லவனாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அவன் நல்ல சிந்தனையில் இருந்தால் தான் அவனுக்கு இறைவன் தோன்றி வரம் கொடுப்பார். ஆனால் சிவன் மட்டும் என்ன வந்து இம்மெச்சூரான கடவுளா? அவர் எல்லாருக்கும் தோன்றி வரம் கொடுத்துருவாரா? யாருக்கு இந்த தகுதியோ கேள்விலாம் இருக்குல்ல. அப்போ உங்களோட ஒட்டுமொத்த ஹிந்துவிசம் ஸ்டோரிஸ்லையும் சிவன் மட்டும் அசுரர்களுக்கு வரம் கொடுத்துட்டாருன்னா, சிவன் கொடுத்த வரங்கள் எல்லாம் சரியானவை தான். அவர் கொடுத்த வரங்கள் எல்லாமே இங்கே இருக்க மன்னர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய சித்தர்களுக்கு தான் அவர் வரம் கொடுக்குறாரு. கரெக்டாக? உங்களுக்கு அது பிடிக்கல, அவங்கள நீங்கள் தான் கெட்டவனா மாற்றிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு முறை. ஸோ சிவனை வழிபட்டவர்களையும் சிவனுடைய வழிபாட்டில் ஆழமாக இருந்தவர்கள் எல்லாம் கெட்டவர்கள்ங்கிற ஒரு பார்வை வடக்கில் இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்திலேருந்து தோன்றிய வெர்ஷன்ஸ் தான் இதெல்லாம்.